நடைபெறவிருக்கிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் சைதை தொகுதியின் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிற நான் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி ஒரு 6 மணி நேரம் இடைவெளி இல்லாமல் நடந்து சென்று வாக்காளர்களை தனித்தனியே சந்தித்து வாக்குகளை சேகரித்திருக்கிறோம். இன்றும் இப்பொழுது ஒவ்வொரு பகுதியாக சென்று வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்திக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஏறத்தாழ 10 மணி நேரம் நடந்து தனித்தனியே வாக்காளர்களை சந்தித்து வாக்குகள் கேட்கும் அந்த பணியினை திட்டமிட்டிருக்கிறோம். சைதை தொகுதியை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் ஏராளமான திட்டத்தை தமிழ்நாடு முழுவதிலும் செய்ததைப் போல இங்கேயும் செய்திருக்கிறார். அந்த வகையில் கலைஞர் உயர் நூற்றாண்டு சிறப்பு மருத்துவமனை, தேசிய வயது மூத்தோருக்கான மருத்துவமனை, மிக விரைவில் உலகிலேயே மிகப்பெரிய குழந்தைகளுக்கான மருத்துவமனை, இந்த 3 மருத்துவமனைகளும் சைதாப்பேட்டையில் வரவிருக்கிறது. அதை கடந்து கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தை எடுத்து இன்றைக்கு ஒரு 118 ஏக்கரில் சுற்றுச்சூழல் பூங்கா அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்து அந்த பணியினையும் துவக்கி வைத்திருக்கிறார். சைதாப்பேட்டையிலிருந்து தேனாம்பேட்டைக்கு 3.2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு மிக நீண்ட பாலம் ஒன்று கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 2 மாதங்களில் அந்த பணி முடிவுற்று பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது. வேளச்சேரியில் ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்திற்கான ஒரு பாலத்திற்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார். அதேபோல் சர்தார் பட்டேல் சாலையில் ஒரு எல் வடிவ மேம்பாலம் சைதை தொகுதியில் மாண்புமிகு முதல்வர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. சைதை தொகுதியில் பல ஆண்டு காலமாக இருந்த MC ராஜா ஹாஸ்டல் விடுதி 44 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 121 அறைகளுடன் ஒரு நட்சத்திர விடுதி போல் கட்டப்பட்டு 484 மாணவர்கள் தங்கும் வசதி ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு வசதிகளை சைதை தொகுதிக்கு மிக நீண்ட கால கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்த முதல்வருக்கு இன்றைக்கு திமுக கழகத்திற்கு முதல்வரின் கரங்களை வலுப்படுத்துவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். நிச்சயம் சைதாப்பேட்டையின் வெற்றி சைதை தொகுதியில் இருக்கிற மக்களின் ஒவ்வொருவரின் வெற்றியாக கருதப்படுகிறது. அந்த வகையில் வெற்றி பிரகாசமாக இருக்கு. சைதாப்பேட்டை உங்களோட தொகுதி மக்களோட வரவேற்பு எப்படி இருக்கு சார்? நீங்க இப்ப பார்த்திருப்பீங்க, காலையிலிருந்து இதுவரை ஏறத்தாழ ஒரு 7-7.5 மணி நேரம் நடந்திருக்கிறேன். ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பவர்களை கைப்பிடித்து கரம் கோர்த்து வாக்குகளை கேட்கிறோம். தனித்தனியே ஒவ்வொருவரையும் சந்திக்கிற அந்த சூழல் என்பது மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறது. ஒவ்வொருவரும் தாங்கள் பெற்ற பயனை மகிழ்ச்சியோடு பரிமாறிக்கொள்கிறார்கள். நிச்சயம் இந்த ஆட்சியில், குறிப்பாக திராவிட மாடல் ஆட்சியின் நீட்சி 2.0 என்கின்ற வகையில் மீண்டும் மாண்புமிகு முதல்வர்களால் வெளியிடப்பட்டிருக்கிற சூப்பர் ஸ்டார் தேர்தல் அறிக்கை அனைவரையும் கவர்ந்திருக்கிறது. திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை பொறுத்தவரை 2006 வெளியிடப்பட்ட தேர்தல் வாக்குறுதி அப்போதைக்கு நம்முடைய தேர்தலின் கதாநாயகன் என்று வர்ணிக்கப்பட்டது. இன்றைக்கு இந்த தேர்தல் அறிக்கை என்பது கதாநாயகன் கதாநாயகி என்பதையும் கடந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களால் இது சூப்பர் ஸ்டார் தேர்தல் அறிக்கை என்று இன்றைக்கு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தேர்தல் அறிக்கையில் பல்வேறு சிறப்பு திட்டங்கள், கலைஞர் மகளிர் உரிமை தொகை 2000 உயர்த்தி வழங்கப்படுவது, அதேபோல் நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண் ஆகிய திட்டங்களுக்கு 1000 1500 உயர்த்தி வழங்கப்படவிருப்பது, வயது மூதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கைம்பெண்கள், முதிர்கன்னிகள் அவர்களுடைய உதவித்தொகை வழங்கப்படவிருப்பது, காலை உணவு திட்டம் இதுவரை தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமே இருந்தது, நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வரை உயர்த்தி வழங்கியிருப்பது, இப்படி பல்வேறு திட்டங்கள் மக்களிடையே மிகப்பெரிய அளவிலான வரவேற்பை பெற்றிருக்கிறது.